இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது how to create long shadow using Photoshop 3D. நம்ம இப்போ சாலிட் cyan கலரை கிரியேட் பண்ணிப்போம். ஒரு டெக்ஸ்டர் மேல டைப் பண்ணிப்போம். ஒயிட்டாக மாற்றிடணும். சைஸு அது ஒரு 150 வச்சுப்போம். இப்போ இந்த டெக்ஸ்ட்ல ஏதோ டூப்ளிகேட் பண்ணணும். ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+J. இப்போ மேலே இருக்க லேயர் ஆஃப் பண்ணிட்டு கீழே லேயரில் 3D அந்த ஐக்கனை கிளிக் பண்ணி 3D Extrusion from selected layers. இதை நம்மளை வந்து கேட்க இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து 3D மாற்றணும்னு சொல்லி நம்மளுக்கு அது வேணாம், அதனால் நோன் கொடுத்துருவோம். ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணி அந்த 2 செக் பாக்ஸும் நம்ம அன்செக் பண்ணிவிட்டு டெக்ஸ்டர் கலர் பிளாக்காக மாற்றிடலாம். எக்ஸ்ட்ரூஷன் வித்தை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் உங்களுக்கு இல்லைன்னா மேலே விண்டோவை கிளிக் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் டிஃபார்ம் ஒரு ஐக்கான் அதை கிளிக் பண்ணிப்போம். அதில் ஸ்பியரை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வெர்டிகலை வந்து 90 வச்சுக்கணும். இப்போ ஹரிசாண்டல் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணணும். ஹரிசாண்டல் ஆங்கிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ நம்ம எந்த சைடு வேணுமோ அந்த சைடு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஷேடோவை மேலே இருக்கிற லேயரை டர்ன் ஆன் பண்ணிவிட்டு Ctrl ப்ரெஸ் பண்ணி அந்த லேயரை கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகிடும். இப்போ அந்த 3D லேயர் நம்மளுக்கு அதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சாலிட் பிளாக்கை க்ரியேட் பண்ணணும். அது ஆடாக இருக்குது, ஸோ ஒரு ஒப்பாசிட்டியை வந்து ஒரு 50 அப்படி வச்சுக்கணும். இப்போ ஷேடோ லாங்காக இருக்குது, இது நீங்கள் உங்கள் இஷ்டம் இப்படியும் வச்சுக்கலாம். இப்போ இல்லைன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்லா லுக் தரணும்னா அந்த ஷேடோ வந்து கீழே இருக்கிறது ரொம்ப லென்த்தாக போகுது, அதை அழிச்சிடும். இப்போ ஒரு சிம்பிள் சாலிட் சியானா இருக்குது, கொஞ்சம் ஒரு கிரேடியன்ட் டைப்பாக மாற்றும். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ப்ளவுஸை கிளிக் பண்ணி கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு இப்போ மாஸ்க் அங்கே க்ரியேட் ஆகிருக்கும். ப்ரஷ் எடுத்துகிட்டு மாஸ்க் அங்கே ஒயிட்டில் க்ரியேட் ஆகிருக்கனால நம்ம ப்ரோக்ராம் கலரை பிளாக்கில் இருக்கணும். இப்போது ஒரு டபுள் டேப் பண்ணால் கிரீன் டைப் மாதிரி வந்துடும்.